திமுக தலைவர் வந்துட்டாரா? வரலையா? இன்னும் நாளைக்கு. சரி. ஏன்னா காலையில ஒரு கூட்டு பிரார்த்தனை நம்ம பண்ணோம். ஏன்னா நம்ம 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் உடல் நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுபவப்பட்டிருக்கிறார்கள். அதில் காலையில் நான் சேலத்தில் கூட்டு பிரார்த்தனை எல்லாம் செய்ய சொல்லியிருந்தேன். ஒருத்தர் வந்துட்டார் நினைக்கிறேன். இன்னும் அதிகமாக பிரார்த்தனை பண்ணணும். நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும். கிரேன்ல மாலை போடுற கலாச்சாரத்தை வேண்டாம். நம்ம கலாச்சாரம் இல்லை. அதெல்லாம் நிறுத்தணும். அதெல்லாம் வேற கலாச்சாரம். ஆனாலும் இங்க இன்னைக்கு நான் தலைவர் பதவிக்கு ஏற்றணும். அன்னிலிருந்து எனக்கு மன நிம்மதி போயிடுச்சு. உலகாலமாக உங்களில் ஒருவனாக உங்களில் அதாவது எப்படி சுதந்திரமாக நான் செயல்பட்டேன். அந்த பொறுப்பு என்னைக்கு எடுத்தனோ அன்னையிலிருந்து எனக்கு மிகுந்த மன உளைச்சல். கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டு காலமாக அதையெல்லாம் கடந்துதான் நான் வந்திருக்கின்றேன். ஆனாலும் ஒவ்வொரு முறை நம்முடைய மாவட்டங்களுக்கு சென்று நம் மக்களை சந்திக்கின்ற நேரத்திலே என் தம்பிகள், என் தங்கைகள், அண்ணன்மார்கள், தாய்மார்கள் சந்திக்கின்ற நேரத்திலே எனக்கு அவர்கள் கொடுக்கின்ற உற்சாகம் என்னை மேலும் மேலும் உறுதிப்படுத்தி இன்னும் அதிகமாக வேலை செய்ய வேண்டும் என்று எனக்கு ஊக்குவித்து எனக்கு இன்னும் நம்பிக்கையை கொடுத்து கொண்டிருக்கின்ற உங்களை போன்ற கோடான கோடி நம் சொந்தங்கள் இருக்கின்றார்கள். அதுதான் என்னை அடுத்த கட்டத்துக்கு நான் செல்ல வைக்கிறேன்.